சேலரி நெகோசியேஷன் பண்ணும்போது சில தவறுகள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ரொம்ப காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேலரி நெகோசியேஷன் பண்ணாதது தான். இஃப் யூ நாட் டூயிங் அ சேலரி டிஸ்கஷன் ப்ராப்பர்லி, மேபி யூ வில் பி லூசிங் த மணி விச் கம்பெனி இஸ் கோயிங் டு கிவ் யூ. அவங்க வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க மேபி. அந்த பட்ஜெட் உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த சேலரிக்குள்ள டிஸ்கஷனுக்குள்ள போவே இல்லை. நீங்கள் வந்து இல்லை சார் நீங்கள் எது இருந்தாலும் கொடுங்க, ஐ எம் ஓகே டு கம் வித் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, மேபி அந்த பெனிஃபிட்டோ இல்லை வந்து அந்த கம்பெனியோட பட்ஜெட் உங்களுக்கு வந்து கிடைக்காம போயிடும். உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சதுன்னா இமீடியட்டா அக்செப்ட் பண்ணாதீங்க. You should have always a counter offer with you so that you have better clarity which is the best and what is your market standards. உங்களோட எக்ஸ்பெக்டேஷனோ இல்லை வந்து உங்களோட பெஞ்ச் மார்க்கும் நீங்கள் கம்மியாக செட் பண்ணுவீங்க. ஒரு ரோல் ஒரு 5 லேக்ஸ்க்கு ரோல் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் 3 லேக்ஸோ இல்லை வந்து 4.5ஓ அவ்வளோதான் வைப்பீங்க. பட் அவங்களோட பட்ஜெட் வந்து மேபி 5 லேக்ஸோ இல்லை 6 லேக்ஸோ இருக்கலாம். ஒரு ஆஃபர் உங்க salary expectationோட கீழே இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் அக்செப்ட் தட் ஆஃபர்.